ஒயிட் சுகர் எதுவும் யூஸ் பண்ணாமல் வெல்லம் யூஸ் பண்ணி நல்லா டேஸ்ட்டாக ரொம்பவே ஈஸியாக நல்ல ஜூஸியான ஒரு தேங்காய் மிட்டாய் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிற சில பொருட்கள் வச்சு ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இப்போ நான் 1 கப் அளவு துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். வெள்ளை சர்க்கரை சேர்த்து தேங்காய் பர்ஃபி செய்யும்போது நாம் அதில் ஓடு எதுவும் வராமல் நல்லா வெள்ளை வெள்ளைன்னு துருவி எடுத்துக்குவோம். இதுக்கு அந்த மாதிரி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓடு வரைக்குமே சேர்த்து நார்மலாக நம்ம எப்போதும் தேங்காய் துருவுற மாதிரி தான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன தான் நம்ம தேங்காய் துருவி எடுத்திருந்தாலும் இதை மிக்ஸி ஜாரில் ஒரு தடவை நல்லா அரைச்சிட்டு செய்யும்போது நமக்கு தேங்காய் மிட்டாய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நேரம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக எல்லாம் ஒரே அளவு சின்ன சின்னதாக அரைப்பட தண்டியும் அரைச்சா போதும். இப்போ அரைச்சிட்டு திரும்ப அதே பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த தேங்காயும் இந்த கப்பில் நல்லா 1 கப்பு ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு ஒரு 3/4 கப் அளவு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். இதை நல்லா கட்டிகள் இல்லாமல் துருவியோ இல்லை தட்டியோ எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு இதை கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் தூசு மண்ணெல்லாம் இருக்குங்கிறதுனால இதை கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கிறது நல்லது. அதனால் இப்போ இதை கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். அதில் நாம் இப்போ வெல்லம் அளந்த அதே கப்பில் பாதி அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது வெல்லம் 3/4 கப் அளந்திருக்கோம், அதில் பாதி அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் நம்ம நல்லா தட்டி எடுத்து வச்சுருந்தோன்னா நமக்கு இந்த அளவு தண்ணியே போதும் இதை கரைக்கிறதுக்கு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கரைஞ்சி வரட்டும். பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை. நாம் சேர்த்துருக்கிற வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். ரொம்ப கட்டிகளாக இருக்கிற மாதிரி தட்டி எடுத்துருக்கோன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்து நாம் கரைச்சி எடுத்துக்கணும். வெல்லம் கரைக்கும்போது கம்மியாக தண்ணி சேர்த்து ரொம்ப திக்காக கரைச்சி எடுத்துட்டோன்னா நமக்கு வடிகட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகிடும். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கொதித்து கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் இன்னொரு பேன் வச்சுக்கலாம். அதில் நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ நாம் தேங்காவை நல்லா வாசனை வர அளவு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துக்க போகிறோம். மிதமான தீயில் வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வாசனை வர அளவு வறுத்ததுக்கப்புறமா இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நாம் தேங்காய் வறுத்த அதே பேனில் நாம் கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா நமக்கு திக்காகி வரணும். ஒரு கம்பி பதம் வர தண்டியும் இதை நாம் அப்பப்போ கலந்து விட்டு மிதமான தீயில் வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாகு பதம் வர ஆரம்பிக்கும் போது நாம் லோ ஃப்ளேமில் மாற்றிக்கணும். இல்லை டக்குன்னு நமக்கு பாகு ரொம்ப திக்காகி வந்துடும். இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நல்லா திக்காகி வந்திருக்கு. இப்போ நாம் கையை தண்ணியில் தொட்டுட்டு இதை கரண்டியில் லைட்டாக தொட்டு பார்க்கலாம். இப்போ நாம் அதை தொட்டுட்டு 2 விரலுக்கும் நடுவில் வச்சு இந்த மாதிரி எடுக்கும்போது பாருங்கள், ஒரு கம்பி மாதிரி மெதுவாக வந்து உடையாமல் வருது. இதுதான் நமக்கு கரெக்டான பதம். இந்த டைமில் நாம் வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நாம் அடுப்பை நல்லா மிதமான தீயில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி இல்லைன்னா கூட ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி நெய் ரெண்டுமே ஆப்ஷனல் தான். இல்லைனா கூட நாம் தேங்காய் வெல்லம் மட்டுமே வச்சு கூட செய்யலாம். ஆனால் இது ரெண்டும் சேர்க்கும்போது சுவையும் மணமும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இன்னும். இப்போ திரும்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நமக்கு அங்கங்கே கொஞ்சம் தண்ணியாக பபுளாக வருது. அது எல்லாமே இல்லாமல் நல்லா வற்றி வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இதை நாம் ஒரு 4-5 நிமிஷம் வரைக்கும் கலந்து விட்டோம்னா நமக்கு நல்ல ஜூஸியான தேங்காய் மிட்டாய் கிடைக்கும். இல்லை நமக்கு கடித்து சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் திக்காக வேணும்னு நினச்சோன்னா ஒரு 8-9 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியிருக்கும். இப்போ பாருங்கள், அதில் உள்ள ஈரப்பதம் எல்லாம் நல்லா வற்றி நமக்கு கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இதை ஒரு நெய் தடவுன பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
இந்த அளவு இருந்ததுன்னா நமக்கு தேங்காய் மிட்டாய் நல்லா ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பிளேட்டில் நான் ஃபஸ்ட்டே கொஞ்சம் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இதில் தேங்காய் மிட்டாயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நமக்கு தேவையான ஷேப்பில் நல்லா அழுத்தி விட்டு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ண விருப்பம் இல்லைனா கூட நாம் இது ஆறுனதுக்கப்புறமா கையால் நல்லா உருண்டை மாதிரி உருட்டி கூட எடுத்துக்கலாம். பிளேட் ஃபுல்லாக வர மாதிரி கூட நம்ம தட்டி விட்டுக்கலாம். ஆனால் ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு எல்லா மிட்டாயும் வரணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். பிளேட் ஃபுல்லாக நாம் இந்த மாதிரி தட்டி விட்டோன்னா நமக்கு ஓரங்களில் ஸ்கொயர் ஷேப் கிடைக்காது. நல்லா ஜூஸியாக இருக்கிற மாதிரி நாம் இப்போ தேங்காய் மிட்டாய் செஞ்சுருக்கிறதுனால இதை நாம் உடனே ஸ்லைஸ் போட முடியாது. இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு இதை ஸ்லைஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறமா கத்தி வச்சு இந்த மாதிரி நமக்கு தேவையான ஷேப்பில் ஸ்லைஸ் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஜூஸியாக இருக்கிறதுனால நமக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டக்குன்னு வராது. அடியிலையும் கொஞ்சம் கத்தி வச்சு லைட்டாக எடுத்து விட்டுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ரொம்பவே ஜூஸியான நல்ல டேஸ்ட்டான தேங்காய் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.